மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. ஏறக்குறைய ஆட்சியை கைப்பற்றுவது உறுதியாகி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் பாஜக கூட்டணி 180க்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி, உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை 100க்கும் கூடுதலான இடங்களில் அவர்கள் ஆரம்பத்தில் முன்னிலை பெற்றார்கள். அதன் பிறகு அந்த முன்னிலை சற்று சரிய தொடங்கி இருந்தது. கிட்டத்தட்ட 130 இடங்களில் முன்னிலை பெற்றிருந்த இந்தியா கூட்டணியினுடைய முன்னிலை நிலவரங்கள் சரிய தொடங்கின. அதற்கு மாறாக பாஜக கூட்டணி அந்த இடங்களில் எல்லாம் முன்னிலை பெற தொடங்கியது. இதன் மூலமாக முன்னிலையில் இருந்த 40 தொகுதிகளில் தங்களுடைய முன்னிலையை அரை மணி நேரத்திற்கு உள்ளாக இழந்திருக்கின்றது காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி. அந்த அடிப்படையில் அந்த 40 தொகுதிகளும் தற்பொழுது பாஜக வசம் சென்றிருக்கின்றது. இதன் மூலமாக 140ஆக இருந்த பாஜக கூட்டணியின் முன்னிலை தற்பொழுது 180ஐ கடந்திருக்கின்றது. 140 வரை முன்னிலை பெற்றிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மகாராஷ்டிரத்தில் 40 இடங்களை இழந்து தற்பொழுது 100க்கும் குறைவான இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்ற விவரம் வெளியாகி இருக்கின்றது. வலிமையான ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் அமருமா என்பது கூட தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், சிவசேனையினுடைய பிரிவினருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உத்தவ் தாக்கரே உள்ளிட்டவர்கள் வலிமையான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கான வாய்ப்பு கூட இல்லாத அளவிற்கு பாஜக கூட்டணி ஒரு தீர்க்கமான முன்னிலையை பெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய 185 இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழலை பாஜக தலைமையிலான கூட்டணி பெற்றிருக்கின்றது. மும்பை மாநகரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது பாஜக, காங்கிரஸ் மற்றும் அங்கிருக்கக்கூடிய சிவசேனை இந்த கட்சிகளுக்கு ஒரு கனவாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் தேசியவாத காங்கிரசும் அங்கு ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக இருக்கின்றது. எனவே மும்பை மாநகரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தை யார் கைப்பற்ற போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். மும்பையை பொறுத்தவரை டெல்லிக்கு நிகராக, கொல்கத்தாவிற்கு நிகராக, அதே போன்று சென்னை இது எப்படி தென் மாநிலங்களில் முக்கியமான நகரமாக இருக்கின்றதோ அதே போன்று ஒரு முக்கியமான நகரம் இந்தியாவிற்கு வருவாய் தரக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பது, இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகரமாக இருக்கக்கூடியது மும்பை. எனவே மும்பை மாநகரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவை கைப்பற்ற வேண்டும் என்பது இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாக இருக்கும். ஒரு மாநிலத்தை கைப்பற்றுகின்றார்கள் என்பதை கடந்து மும்பை மாநகரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தை யார் கைப்பற்ற போகின்றார்கள் என்பதுதான் இரண்டு கட்சிகளுக்குமான போட்டியாக இருந்தது. இந்த நிலையில்தான் 185 இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதன் மூலமாக மகாராஷ்டிரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு தற்பொழுது பாஜக கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்றது.